பிரதமர் மோடி அவர்கள் 2 நாள் பயணமாக தமிழ்நாடு வருகிறார். அரசியல் ரீதியா என்ன முக்கியத்துவம் பெறும் அவருடைய இந்த பயணம்? அமித்ஷா அவர்கள் 3 பேட்டிகளில் தினமலர், தினத்தந்தி, த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் கொடுத்த பேட்டிகளில் தமிழ்நாட்டில் என்டிஆர் சமயம் அதில் பிஜேபி இடம்பெறும் அமைச்சரவையில் அதிமுகவிலேருந்து ஒருவர் முதலமைச்சர் ஆவார்னு பேசினார். ஆனால் எடப்பாடி அதுக்கு தொடர்ந்து பதில் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தார். இந்த பேக்ரவுண்டில் தான் இன்றைக்கி முதன்முறையாக மோடியை சந்திக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அலைன்ஸ் கன்ஃபார்ம் ஆன பிறகு இது ரொம்ப முக்கியமான ஒரு சந்திப்பு தான் நான் பார்க்குறேன். இந்த சந்திப்புக்கு பிறகு காங்கிரஸ் அதிமுக கூட்டணி வர வரைக்கும் ஒருத்தர் வசைபாடி கொள்வார்கள். ஆனால் கூட்டணி வந்த பிறகு ஒரே குரலில் பேசுவாங்க. கூட்டணி வந்த பிறகு எவ்வளோ இழிவுபடுத்த முடியுமோ அவ்வளோ இழிவுபடுத்துறாங்கன்னா நீங்கள் புரிஞ்சுக்கலாம். பிஜேபியோட பிரதான எதிரி அதிமுக தான். அதை வச்சு செய்கிறது, உள்ளே வச்சு காலி பண்ணுறாங்க. அப்படிதான் நான் இதை பார்க்குறேன். இது எடப்பாடி அவர்களுக்கு தெரியும் இல்லையா சார்? ரொம்ப நல்லா தெரியும் சார். இப்போ எனக்கு தெரியுது, பொதுவெளியில் நல்லா தெரியும் சார். அவருக்கு வேறு வழி இல்லை சார். ஏதோ சில நிர்பந்தத்தால தான் சார் அவர் அந்த கூட்டணிக்கே போனார். நான் கேட்கறது ஒரே ஒரு கேள்வி தான். ஆனால் கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு பிரதமர் மோடி அவர்கள் வர்றது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு பெருமை அப்படின்னு சொல்லிட்டு நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு பேசினேன். கேட்டால் அமைச்சர் வேற, கட்சி வேற. என்ன கதை இது? அரசியல் நாகரிகம் அப்படிலாம் இல்லை. இது என்னங்க அரசியல் நாகரிகம்? அப்படின்னா எடப்பாடி பேரில் அரசியல் நாகரிகம் எங்கே போச்சு? அப்போ அரசுமுறை பயணமாக வரும்போது கருப்பு கொடி காமிச்சல, இன்னைக்கு அரசுமுறை வரும்போது காமிக்கணும் இல்லை? நீ கூச்சமே இல்லாமல், வெக்கமே இல்லாமல். அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் திரு மணி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். பிரதமர் மோடி அவர்கள் 2 நாள் பயணமாக தமிழ்நாடு வருகிறார். குறிப்பாக இன்றைக்கு தூத்துக்குடி விமான நிலைய விரிவாக்க பணிகள் முடிவடைந்து அதை திறந்து வைக்கிறதுக்காக வரார் இல்லையா? இந்த விரிவாக்க பணிகளை தாண்டி அரசியல் ரீதியாக என்ன முக்கியத்துவம் பெறும் அவருடைய இந்த பயணம்? ஆமாம், இன்றைக்கு அவர் தூத்துக்குடியில் அரசு பணிகளை தொடங்கி வைக்கிறாரு. அதன் பிறகு திருச்சிக்கு வராரு. திருச்சியில் இரவு 10:30 மணிக்கு 10 மணி வாக்கில் 10:45 மணி வாக்கில் இவரில் எடப்பாடி பழனிசாமி அவங்க அதிமுக தலைவர்களை சந்திக்க இருக்கிறார். அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு டைம் அலைன்ஸ் வந்த பிறகு எடப்பாடிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காரு மோடி. ஸோ அது முக்கியத்துவம் வாய்ந்தது. இப்போ ஏற்கனவே அலைன்ஸில் பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கும்பொழுது மோடியோட சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது. எப்படி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இப்போ ஒரு அக்ரெசிவான ஒரு டோன் எடுக்கிறார். நீங்கள் டிஃபென்ஸில் இல்லாமல் பிஜேபியோட கூட்டணி வச்சது தமிழ்நாட்டில் கடும் விமர்சனத்துக்கு உள்ளானது. எதிர்க்கட்சிகள் மத்தியிலையும் இவங்க ஊடகங்களே விமர்சனம் செய்து தான் எழுதினேன். முக்கியமாக இது எல்லாத்தையும் விட அதிமுக தொண்டர்கள் மத்தியில் இந்த அலையன்ஸ் ஜெல் ஆகலை. பிஜேபியை பேசாத பேச்சு பேசிட்டு 1.5 வருஷம் வெளியில் இருந்துட்டு இப்போ திடீர்னு போய் சேர்ந்ததுன்னா என்ன அர்த்தம்? ஸோ ஏப்ரல் 11 அலையன்ஸ் கன்ஃபார்ம் ஆச்சு. பிப்ரவரி மாதம் கூட அவர் எஸ்டிபிஐ மாநாட்டில் பேசும்போது இனி எப்போதும் பிஜேபியோட கூட்டணி இல்லை, 26 இல்லை 31, 36, 41, 46 அடிக்கிக்கிட்டே போனார். அப்படி சொல்லிட்டு 2 மாதத்தில் போய் சேர்ந்தது இன்ன வரைக்கும் ஜெல்லாவில் அவங்க கூட்டணி. அவங்க நெளிகிறாங்க. ஏன்னா இந்த பல முனைகளிலிருந்தும் எல்லா முனைகளிலிருந்தும் அவர்கள் தாக்குதலுக்கு உள்ளாக்கி இருக்கிறார்கள். ஆனால் அது முதல்ல கொஞ்சம் டிஃபென்ஸில் இருந்த எடப்பாடி இப்போ எதிர் தாக்குதலை தொடங்கி இருக்கிறார். அவர் பாஜக கூட்டணியை நியாயப்படுத்தி பேச ஆரம்பித்திருக்கிறார், திமுக விமர்சனம் செய்வதையும் தாண்டி. இந்த பேக்ரவுண்டில் இப்போ அமித்ஷா அவர்கள் 3 பேட்டிகளில் தினமலர், தினத்தந்தி, த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் கொடுத்த பேட்டிகளில் தமிழ்நாட்டில் என்டிஆர் சமயம் அதில் பிஜேபி இடம்பெறும் அமைச்சரவையில் அதிமுகவிலேருந்து ஒருவர் முதலமைச்சர் ஆவார்னு பேசினார். ஆனால் எடப்பாடி அதுக்கு தொடர்ந்து பதில் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தார். இந்த பேக்ரவுண்டில் தான் இன்றைக்கி முதன்முறையாக மோடியை சந்திக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அலைன்ஸ் கன்ஃபார்ம் ஆன பிறகு இது ரொம்ப முக்கியமான ஒரு சந்திப்பு தான் நான் பார்க்குறேன். இந்த சந்திப்புக்கு பிறகு அவர்களுடைய இன்னும் பிஜேபியுடனான அதிமுக உறவு மேலும் வலுப்பெறுவதற்கும் ஆம்பிகுட்டிக்கு இடம் இல்லைன்னுவாங்க. இன்னும் அதிகமாக தொண்டர்கள்கிட்ட போய் கட்சிக்காரர்களை நீங்கள் பிஜேபி அலையன்ஸுக்கு நியாயப்படுத்தி பேசுங்கன்னு அவர் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த முயற்சி எடுப்பாங்க. இன்னும் அதிகமாக அவரே பிஜேபியை ஆதரித்து எடப்பாடியை பேச ஆரம்பிப்பார் மோடியோட வருகைக்கு பிறகு. ஆகவே இது ரொம்ப முக்கியமான ஒரு பயணம். தேர்தல்களுக்கு இன்னும் 8 மாதங்களே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழ்நாட்டுக்கு மோடி வருகிறார். எதிர்க்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்கள் எல்லாம் கபலீகரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய பிஜேபி தமிழ்நாட்டில் மட்டும் காலூன்ற முடியாமல் விழிப்பிதுங்கி நிற்கிறது. இந்த மண் அந்த மாதிரியான மண். இது ஒரு தெருவில் இருக்க லேம்ப் போஸ்ட்டை கேட்டால் கூட அது ஆன்டி பிஜேபின்னு தான் சொல்லும். இந்த அரசியல் களம் மக்களுடைய இந்த மனநிலை திமுகவுக்கு ரொம்ப சாதகமாக அமைஞ்சிருக்குது. அதனால தான் அவங்க தொடர்ந்து வெற்றி மேல் வெற்றிகளை குவித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த எல்லா பின்புலத்திலையும், இந்த தகவல்களின் பின்புலத்தில் தான் நம்ம இன்றைக்கி மோடியோட வருகையையும் எடப்பாடி பழனிசாமியுடன் அவருடைய இரவு நேர சந்திப்பையும் பார்க்க வேண்டியிருக்கிறது என்று நான் கருதுகிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி சமீப காலமாக எடப்பாடி அவருடைய டோன் பார்த்தீங்கன்னா அக்ரெசிவாக மாறிடுச்சு இல்லையா?
இந்த சந்திப்புக்கு அப்புறமா அவர் அந்த டோன் வந்து அதிகமாகுதா கம்மியாகுதா அப்படிங்கிறது இந்த சந்திப்புல என்ன பேச போறாங்க அப்படிங்கிற பொறுத்து தான் இருக்கும் இல்லையா? இல்லை, எனக்கு தெரிஞ்சு அதிகமாகும், குறையாது. பிரதம மந்திரியோட பேசுகிறாங்க ஒருத்தர்னா அதுக்கு பிறகு ஆம்பிகுட்டிக்கு, குழப்பத்துக்கு இடமே இருக்காது. தெளிவாக இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டார். ஏன்னா அவருக்கு தெரிஞ்சு போச்சு, இனிமேல் மைனாரிட்டி சோட்டு சுத்தமாக நம்ம கிடையாது. அதனால் இந்த ஸ்டாண்டை வலுப்படுத்துறதுக்கான எல்லா வேலைகளையும் அவர் செய்வார். ஆனால் பிஜேபி டபுள் கேம் ஆடுவாங்க, ட்ரிபிள் கேம் ஆடுவாங்க, எல்லா விதமான நாடகத்தையும் ஆடுவாங்க. 2000 பிஜேபி குறித்து நாங்க ஏமாளிகள் அல்ல அப்படின்னு சொன்னதை வந்து அவங்க எப்படி எடுத்துப்பாங்க? அதுக்கு அடுத்த நாள் அண்ணாமலை பதில் சொன்னார்ல, நாங்களே ஏமாளிகள் இல்லைன்னாரு. அதுக்கு அடுத்த நாள் எடப்பாடி நான் பிஜேபியை மனசில் வச்சு சொல்லலைன்னாரு. ஏப்ரல் 11 இந்த கூட்டணி வந்து அறிவித்த எடப்பாடி, அமித்ஷா கூட்டணிக்கு தலைவர் எடப்பாடின்னு சொன்னார். எடப்பாடிக்கு நேத்திரத்துமே தமிழ்நாடுமே என்டிஏ சர்க்கார் பனேகா, இதை சொன்ன அப்படியே அவரோட வார்த்தை. எடப்பாடி தலைமையில் தமிழ்நாட்டில் என்டிஏ அரசு அமையும், இதுதான் அமித்ஷாவோட வார்த்தை. தமிழ்நாட்டுக்கு கூட்டணிக்கு தலைவர் எடப்பாடி தான் அன்றைக்கே சொன்னார். ஆனால் அவர் வலது பக்கத்தில் உட்காந்து இந்த எடப்பாடியை அந்த ப்ரெஸ் மீட்டில் அவர் பேசவே அனுமதிக்கல. குறைஞ்சபட்சம் நாகரிகம் கண்ணியம் கூட பிஜேபி கிடையாது, கூட்டணி கட்சிகள் அது அடிமையாக தான் நடத்துன்றதுக்கு அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை ஒரு உதாரணம். கூட்டணிக்கு 2 தலைவரை வந்து 2 பேரும் ப்ரெஸ் மீட் சொல்லணும். அமித்ஷாவும் பேசணும், எடப்பாடியும் பேசணும். அங்கே அவருக்கு ப்ரெஸ் மீட்டே அலோவ் பண்ணலை, 2 வார்த்தை கூட பேச அனுமதிக்கலன்றது பிஜேபி கிட்ட அதிமுக சிக்கி சின்ன பின்னமாக போகிறது என்பதற்கான சரியான உதாரணம். அதுக்கு அடுத்து 4 நாள் பொறுத்து எடப்பாடி என்ன சொன்னார், நாங்கள் அமைச்சரவையில் இடம் கிடையாது, என்டிஏ அரசு ஆனால் அமைச்சரவையில் இடம் கிடையாதுன்னு ஒரு புது தத்துவத்தை உதிர்த்தார். ஆனால் அதுக்கு பிறகு தொடர்ந்து வந்து கூட்டணி அரசு தான் அண்ணாமலை சொன்னார். இவங்க நல்ல நேரம் இது ஏப்ரல் 22 பஹல்காம் தாக்குதல், மே 7 ஆப்ரேஷன் சிந்தூர், அதை தொடர்ந்து வந்த பிரச்சனைகளால் நாட்டின் கவனம் அந்த பக்கம் திரும்பியது, காஷ்மீர் பக்கம். மே மாதம் இறுதி வரை அமைதியாக இருந்தாங்க. ஜூன் 1 மறுபடியும் ஆரம்பித்தாங்க. மதுரை வந்த எடப்பாடி அமித்ஷா அவர்கள் மீட்டிங்கில் பேசும்போது பிஜேபி என்டிஏ ஏடிஎம்கே அலையன்ஸ், பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் 2 தடவை சொன்னார். ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ்க்கும் பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ்க்கும் அடிப்படையில் வித்தியாசம் இருக்குது. என்டிஏ கவர்மெண்ட்னு கூட அவர் சொல்லலை. அதுக்கு அடுத்து அண்ணாமலை பேசும்போது ஒருபடி மேலே போய் நான் வந்து கூட்டணி ஆட்சின்னு சொல்ல மாட்டேன், இது பிஜேபி ஆட்சி தான்னாரு. அதுக்கப்புறம் அமித்ஷா தினமலருக்கும் தினத்தந்திக்கும் கொடுத்த பேட்டியில் தெளிவாக சொன்னார், தமிழ்நாட்டில் என்டிஏ அரசு அமையும், அந்த அரசில் பிஜேபி அமைச்சரவையில் இடம்பெறும், அதிமுகவிலிருந்து ஒருவர் முதலமைச்சர் ஆவார். தெளிவாக தினமலர் தினத்தந்தி கொடுத்த பேட்டியில், அதையே 2 வாரம் பொறுத்து த நியூ இண்டியன் எக்ஸ்பிரஸ் கொடுத்த பேட்டிலையும் அவர் உறுதிப்படுத்தினார். ஒரு இடத்துல கூட எடப்பாடின்ற பேரை அவர் சொல்லலை. ஆகவே அவங்க உள்ளே வச்சு அதிமுகவை நல்லா வதைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் இதிலிருந்து புரிந்து கொள்ளலாம். இது மாற்றி மாற்றி நாங்கள் ஒன்றும் ஏமாளிகள் இல்லைன்னு இவர் சொல்கிறதும், அடுத்த நாளே அண்ணாமலை நாங்களும் ஏமாளிகள் இல்லைன்னு சொல்கிறதும் வந்து தெளிவாக தான் இருக்குது. இது வந்து நம்ம ஏற்கனவே பல தடவை பேசினது தான். 26 தேர்தலில் திமுக ஜெயித்தாலும் பிஜேபிக்கு பரவாயில்ல, ஆனால் அதிமுகவை எவ்வளவு பலவீனப்படுத்த முடியுமோ அவ்வளவு தூரம் பலவீனப்படுத்தும். அதுதான் உள்ளே வச்சு செய்கிறாங்கன்றது இதுதான் கதை. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஜெயலலிதா கருணாநிதி காலத்துக்கு பிறகு தமிழக அரசியலில் பிஜேபி காலூன்றுவதற்கு ஒரு வளமான களம் காத்திருக்கிறது. இதில் 2 திராவிட கட்சியில் ஒன்று வந்து வீழணும், பலவீனம் அடையணும், வீழ வேண்டும். அப்படி இல்லை, இப்போ இந்த 26 ஏடிஎம்கே வந்துச்சுன்னா 31 மறுபடியும் டிஎம்கே வரும். இந்த பைனரி பாலிடிக்ஸ் தொடரும். அந்த செயினை உடைக்கணும்னா டிஎம்கே வந்தால் வந்துட்டு போட்டோம், ஏடிஎம்கே எவ்வளோ பலவீனம் அடையுதோ அடையட்டும், நம்ம வரப்போகிறது கிடையாது. பிஜேபி ஏடிஎம்கே வெக்கேட் பண்ணுற ஸ்பேஸில் தான் நம்ம வாழ முடியும், ஆள முடியும்னு பிஜேபி நினைக்கும். இதுதான் லாங் டேர்ம் கோல். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிஜேபி இன்னொரு தடவை டிஎம்கே வரணும்னு விரும்புதுன்னு சொல்கிறது முட்டாள்தனம். நம்மளை பார்த்து ஏகடியம் பண்ணுறாங்க, புத்தி இல்லாதவர்களோட பேச்சு. பிஜேபியோட பாலிடிக்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு இது தெரியும். ஏங்க கூட்டணியில் சேர்றதுக்கே அதிமுக ரொம்ப தயக்கம் காட்டுச்சுங்க. 1.5 வருஷம் வெளியில் இருந்தார் எடப்பாடி, கஷ்டப்பட்டு அன்றைக்கி கூட்டணி கொண்டு வந்தாங்க. அன்றைக்கி காலையில் ப்ரெஸ் மீட் 4 தடவை தள்ளி போச்சு. 12 மணி, 1:30 மணி, 3 மணி, கடைசியில் 5:30 மணிக்கு தான் கொடுத்தார். கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ நேரம் ஆச்சு. இந்த அலையன்ஸ் இன்னமும் கீழே ஜெல்லாவில். இப்போ இந்த நேரத்தில் கூட்டணி வந்த பிறகு கூட்டணியை பலவீனப்படுத்துகிற வேலையை மத்திய தலைமை தேசிய கட்சி ஏன் செய்யுது? காங்கிரஸ் அதிமுக கூட்டணி வர வரைக்கும் ஒருத்தர் வசைபாடி கொள்வார்கள். ஆனால் கூட்டணி வந்த பிறகு ஒரே குரலில் பேசுவாங்க. கூட்டணி வந்த பிறகு எவ்வளோ இழிவுபடுத்த முடியுமோ அவ்வளோ இழிவுபடுத்துகிறாங்கன்னா நீங்கள் புரிஞ்சுக்கலாம். பிஜேபியோட பிரதான எதிரி அதிமுக தான். அதை வச்சு செய்கிறது, உள்ளே வச்சு காலி பண்ணுறாங்க. அப்படி தான் நான் இதை பார்க்குறேன். இது எடப்பாடி அவர்களுக்கு தெரியும் இல்லையா சார்? ரொம்ப நல்லா தெரியும் சார். இப்போ எனக்கு தெரியுது, பொதுவெளி நல்லா தெரியும் சார். அவருக்கு வேறு வழி இல்லை சார். ஏதோ சில நிர்பந்தத்தால் தான் சார் அவர் அந்த கூட்டணிக்கே போனார். நான் கேட்குறது ஒரே ஒரு கேள்வி தான் சிவா, 1.5 வருஷம் எதுக்காக வெளியில் இருந்தீங்க? இப்போ எதுக்காக உள்ளே போனீங்க?
இதை நீ தொடர்ந்து அந்த 23லேருந்து கண்டினியூ ஆயிருந்தேன்னு வச்சுக்கோங்க. 19லேருந்து இந்த அலையன்ஸ் இருக்குது. 19 தேர்தல், 21 தேர்தல், 23 தான் வெளியில் வரீங்க. 23 வெளில வரதுக்கு 10 நாள் முன்னால் 9 வருஷமாக கூட்டாத என்டிஏ கூட்டத்தை மோடி கூட்டும்போது ஒரு பக்கத்தில் உட்காந்து ஒரே பெரிய தலைவர் நீங்கள் தான். அப்போ ஒன்றா இருந்தால் கூட எம்பி ஒரு 5-6 எம்பி அது கிடச்சிருப்பாங்க. சத்தியமாக கிடச்சிருக்கும். அந்த கூட்டணி அப்படியே தொடர்ந்து இருந்ததுன்னா அது வலுவான கூட்டணிங்க. ஒன்றுபட்ட அதிமுக, அதை ஓபிஎஸ்ஸும் இழுத்து, டிடிவியும் இழுத்து, பிஜேபி, தேமுதிக, பாமக, இந்த குட்டி கட்சி எல்லாம் சேர்ந்ததுன்னா ஈஸியாக 12லேருந்து அப் அபவுட் 12 சீட்ஸ் வந்திருக்கும். போச்சு. அப்போ எதுக்கு பிரிஞ்சுங்க, எதுக்கு சேர்ந்தீங்க? இது கண்டினியூவாக இருந்தால் கூட இந்த விமர்சனம் வந்திருக்காது. இப்போ மறுபடியும் நீங்கள் பிரிஞ்சுட்டு சேரும்போது இந்த விமர்சனம் வருவது இயல்பானது. ஓபிஎஸ் அவர்களையும் சந்திக்க போகிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. ஓபிஎஸ் அவர்கள் டைரெக்டாக ஒரு கெஞ்சாத குறையாக வந்து நானும் உங்களை சந்திக்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதியிருந்தாரு பிரதமர் மோடி அவர்களுக்கு. ஒருவேளை சந்திச்சா அது வந்து கண்டிப்பாக கூட்டணி இணைகிறது குறித்து பேசுவார் இல்லையா? நான் வந்து எந்த நிபந்தனை இல்லாமல் நான் இணைகிறேன்னு சொல்லிட்டாரு ஓப்பனா. அப்படிதான் அவர் சொல்றாரு, கெஞ்சுறாருங்க. அவர் வந்து நான் எந்த நிபந்தனை இல்லாமல் சேர்றேன்றாரு. அவர் கட்சியை சேர்ந்த ஒருத்தர் காஞ்சிபுரத்தில் பொதுக்கூட்ட மேடையில் பப்ளிக் மீட்டிங்கில் உங்கள் காலில் வேணா விடுறேன், எங்களை சேர்த்துக்கோங்கன்றாரு. பார்த்துருப்பீங்க அந்த வீடியோ, ஆடியோலாம், அந்த செய்திகளை. அவங்க கையேற நிலையில் இருக்காங்க. இன்றைக்கி ஒன்றுமே அவங்க காலில் விழுறாங்க, எங்கேயும் போக முடியல அவங்களால. ஆனால் எடப்பாடி உறுதியாக இருக்காரு. அப்போ இதுக்கு என்ன ஒரு தியரி சொல்கிறாங்கன்னா, நேரடியாக நான் டிடிவியும் ஓபிஎஸ்ஸையும் சேர்த்துக்க மாட்டேன், வேணா ஓபிஎஸ் தனியாக கட்சி ஆரம்பிக்கிட்டோம், டிடிவியும் ஓபிஎஸும் என்டிஏ உள்ளே இருக்கட்டும், நாங்களும் என்டிஏவில் இருக்கோம், கூட்டணியில் அவங்களுக்கு 2 சீட் 3 சீட்டு கொடுத்தா கொடுத்துருப்பாங்க, நாங்கள் கண்டெஸ்ட் பண்ண மாட்டோம். அப்படி ஒரு அரேஞ்ச்மெண்ட்டுக்கு எடப்பாடி வராருன்றாங்க. ரொம்ப ப்ரெஷர் பிஜேபி தரப்பில் அது வந்ததுன்னா யுனைடெட் ஏடிஎம்கேவை என்ஷூர் பண்ணுறதுக்கு பிஜேபி ரொம்பவே முயற்சி பண்ணுதுன்னு தான் தகவல் வருது. அவங்க ஏன்னா இங்கே திமுகவை வீழ்த்தணும்னா ஒன்றுபட்ட அதிமுக இல்லாமல் அதை வீழ்த்துவது அறவே சாத்தியமற்றதுன்னு அவங்களுக்கு தெரியுது. ஆனால் எடப்பாடி ரொம்ப அடம் பிடிக்கிறதால இப்போ ஒரு ஃபார்முலா, ஒரு காம்ப்ரமைஸ் ஃபார்முலா என்ன வருதுன்னா, இப்போ டிடிவி தனி கட்சி வச்சுருக்காரு, டிடிவியோட அலைன்ஸ் போகிறதுல என்டிஏக்குள்ளே தான் அவர் இருக்குன்றாரு. எடப்பாடியும் அதை பெருசாக எதிர்க்க மாட்டார்ன்றாங்க. அதே மாதிரி ஓபிஎஸ் ஒரு கட்சி ஆரம்பிக்க வச்சு அதை அலைன்ஸ்குள்ளே வச்சுக்கிறது, ஏடிஎம்கேக்குள்ளே சேர்த்துக்க மாட்டான், நீ தனி கடை வச்சுக்கோ, என்டிஏக்குள்ளே இருந்துப்போ, எனக்கு பிரச்சனை இல்லை. இந்த ஒரு ஃபார்முலா வந்து ஒர்க் அவுட் பண்ணுறாங்க ஒரு தரப்பில், பிஜேபி தரப்புலேருந்தும் ஏடிஎம்கே தரப்புலேருந்தும் சொல்கிறாங்க. ஏன்னா எடப்பாடி ரொம்ப அடமெண்ட்டாக இருக்கார், ஓபிஎஸ்ஸை சேர்த்துக்க மாட்டார். ஆனால் ஏடிஎம்கேக்குள்ளே இருக்க செகண்ட் ரேங்க் லீடர்ஸ்க்கெல்லாம் தெரியுது, ஓபிஎஸ் உள்ளே வரலன்னா தென் மாவட்டங்களில் கிட்டத்தட்ட ஒரு 20லேருந்து 25 தொகுதிகளில் கடுமையான பாதிப்பு இருக்கும், நிச்சயமாக பாதிப்பு இருக்கும், முக்குலத்தோர் வாக்குகள். அதை செதறாமல் பிடிக்கணும்னா அவர் உள்ளே இழுத்தாகணுன்ற எண்ணத்தில் தான் அவங்க இருக்காங்க. பட் அது எப்படி ஷேப்பப் ஆக போகுதுன்னு தெரியல. டிடிவியும் தொடர்ச்சியாக பாஜக தரப்புலேருந்து சொல்கிறேன் தாண்டி டிடிவி தொடர்ச்சியாக கூட்டணி ஆட்சி தான் சொல்கிறார் இல்லையா? அது அவரோட தனிப்பட்ட கருத்தா இல்லை பாஜகவோட கருத்து? பாஜக சொல்லி தான் சொல்கிறாரு, அவருக்கும் ஆசை வந்துடுச்சு. இந்த கூட்டணி ஆட்சின்னு பேசுகிறவங்க அத்தனை பேரும் பிஜேபி இன்ஃப்ளூயன்ஸில் தான் பேசுகிறாங்க. அது பிஜேபி வாய்ஸாக தான் அவங்க ஒலிக்கிறாங்க. அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. என்ன கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் கூட்டணி வச்சு தேர்தலை சந்திச்சுன்னா ஆட்சியும் கூட்டணியாக தான் இருக்கணும். இல்லை மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் தனி ஆட்சி. கூட்டாட்சினா வேறு வியாக்கியானம் கொடுக்குறானுங்க திமுகலேருந்து வரவங்களும், திமுகவோட தொங்கு சதைகளும். கூட்டாட்சிக்கும் கூட்டணி ஆட்சிக்கும் வித்தியாசம் இருக்குது. அது வந்து ஃபெடரல் ஸ்ட்ரக்சர்ன்றான். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இங்கே ஒன்றா சேர்ந்தானே ஓட்டு கேட்குற, அப்புறம் கொள்ளடிக்கிறது மட்டும் நீ கொள்ளடிக்கிற, எல்லாம் சேர்ந்தானே அடிக்கணும், அதான் அவன் கேட்குறான். அதுக்கு பலம் வேணும் இவங்களுக்கு, தனிப்பட்ட முறையில் இவர்களுக்கு செல்வாக்கு வேணும். இந்த கூட்டணி கட்சிகள் இவங்க எந்த அளவு அழுத்தம் கொடுக்குறாங்கன்றதை பொறுத்தது. ஏங்க காங்கிரஸ் 140 வருஷ கட்சி, அந்த காங்கிரஸுக்கு அதிகாரத்தில் பங்கு வேணும்னு கேட்குறதுக்கு துப்பு இல்லை. பிஜேபி காங்கிரஸ் 45 வருஷ கட்சி, அவன் கேட்குறான், நேற்று ஆரம்பித்த கட்சி கேட்குறான். சுயமரியாதையோ சூடு சோரணையோ இல்லாத திமுகவோட கூட்டணி கட்சிகள் தான் அதிகாரத்தில் பங்கு என்ற கோஷத்தையே எழுப்பாமல் கொத்தடிமையாக இருக்காங்க. அதிகாரத்தில் பங்கு கேட்காம என்னத்துக்கு அரசியல் நீ இருக்க? அதான் சொல்லுவாங்கல்ல, நான் நீ வந்து சாமியார் மடமாக நடத்துகிற, அதிகாரம் வேணான்னா அப்போ எது எலெக்ஷனில் போய் நிற்கிற? சமூக இயக்கமாக சமுதாய இயக்கமாக இருந்துட்டு போ, திராவிடர் கழகம் மாதிரி. நீ தேர்தலில் போவேன், உன் ஓட்டை வச்சு தான் அவன் ஜெயிப்பான், அவன் ஓட்டை வச்சு தான் நீ ஜெயிப்பேன், ஆனால் மந்திரி சபையில் மட்டும் அவன் இருப்பானா? அது என்ன கதை அது? இது முதல்ல வந்து ஒரு ஜனநாயகமே கிடையாது இல்லைங்க. இன்க்ளூசிவ் நேச்சர்னால் என்னைக்கு எந்த கட்சியும் தனியாக நின்று ஜெயிச்சது கிடையாது, எல்லாம் கூட்டணி வச்சு தான் ஜெயிக்கிறான். குறைஞ்சபட்சம் கூட்டணியில் தேர்தலில் போட்டி போட கட்சிகளுக்கு நீ வந்து அமைச்சரவையில் இடம் கொடுக்கணும். கூட்டணியில் இருக்கவங்களுக்கெல்லாம் கொடுக்க முடியாது, அது 900 கட்சி இருக்கும் உள்ள, அது தேவையில்லை, முடியவும் முடியாது. ஆனால் இப்போ போட்டி போடுறாங்க, இப்போ வேல்முருகன் கட்சி ஒரு தொகுதியில் போட்டி போடுறாருன்னா அவருக்கும் ஒரு எம்பி மந்திரி பதவி கொடுக்கணும். காங்கிரஸ் போடுதுன்னா 10 சீட்டு காங்கிரஸ் ஜெயிக்குதுன்னா அவங்களுக்கு ஒரு மந்திரி பதவி கொடுக்கணும். அந்த மாதிரி அதுதான் இன்க்ளூசிவ் நேச்சர். ஏதோ தமிழ்நாட்டில் வந்து திமுகவும் அண்ணா திமுகவும் பட்டா போட்டு எழுதி கொடுத்துட்டோன்ற இருமாப்பில் தான் 2 கட்சிகளும் வந்து கூட்டணி ஆட்சின்னு கோரிக்கையை எடுத்தாலே அதை முளையிலேயே கிள்ளி எய்யறதும் ஏகடியம் பண்ணுறதும், அது ஏதோ பெரிய ஒரு தீண்டத்தகாத வார்த்தையை சொல்லிட்ட மாதிரி
தவிக்கிறதும் வந்து இவங்களோட பதவி வெறிய, திமுக அண்ணா திமுகவோட பதவி வெறிய தான் அது காட்டுது. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு பிஜேபி இந்த கோரிக்கையை வைப்பது நல்லதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிஜேபி கட்சி கூட்டணியில் இருக்க பாமக கேட்குது, ஏன் கிருஷ்ணசாமி கேட்குறாரு, தேமுதிக கேட்குறாரு, அது நியாயமானது. ஆனால் இந்த சுயமரியாதை திமுக கூட்டணியில் இல்லையே. 1000 வியாகியானங்களை சொல்லிட்டு தானே இருக்காங்க. காமன் பண்ணி ப்ரோக்ராம் வேணும், அது வேணும், இது வேணும், கூட்டாட்சி வேற, கூட்டணி வேற. சுயமரியாதை இருந்தால் அது நீ கேட்க மாட்டேன். ஏன்னா நீங்கள் கட்சியை திமுக கிட்ட அடகு வச்சிட்டீங்க மொத்தமாக. அதனால் இந்த கோரிக்கையை எழுப்புறது கூட உங்களுக்கு சுயமரியாதை இல்லை. உங்கள் முதுகுத்தண்டு வந்து வளைஞ்ச முதுகுத்தண்டு நிமிர மறுக்குது. அதனால் இந்த பேக்ரவுண்டில் நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த ஏடிஎம்கேக்குள்ளே வரக்கூடிய இந்த குரல்கள் நியாயமான குரல்கள் தான் என்னை பொறுத்த வரைக்கும். மோடியோட விசிட் நிச்சயமாக ஏடிஎம்கே பிஜேபி உறவில் ஒரு பாசிட்டிவ் சைனாக இருக்க தான் வாய்ப்பு அதிகம். இன்னும் அக்ரெசிவாக எடப்பாடி பேசுவார்னு தான் நான் நினைக்கிறேன். மோடி வந்துட்டு போன 4 நாள் அண்ணாமலை வேறு மாதிரி பேசுகிறாருன்னா அது பிஜேபியோட ஸ்ட்ராட்டஜி. இதையும் மீறி தான் இன்றைக்கி ஏடிஎம்கே அதை எதிர்கொண்டாக வேண்டும். பிரதமர் மோடி அவர்கள் அரசு விழாவிற்கு தான் வராரு, அவருடைய ஒன்றிய அமைச்சர்களும் வராங்க. தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா திமுக தரப்புல இருந்து தமிழர் விரோத பாஜக, தமிழர் விரோத மோடி அரசு அப்படின்னு தான் வந்து குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க இல்லையா. வரவேற்கிறது வேற. ஆனால் கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு பிரதமர் மோடி அவர்கள் வர்றது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு பெருமை அப்படின்னு சொல்லிட்டு நீதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு பேசினது சர்ச்சையா இருக்குது இல்லையா. அவங்களுடைய கருத்து பல குரல்களிலும் அவர்கள் பேசுவார்கள். திமுகவின் உண்மையான முகத்தை அறிந்தவர்களுக்கு இதில் ஆச்சரியப்பட எதுவுமே கிடையாது. மக்களவைத் தேர்தலில் முடிந்த 3 மாதங்களில் ராஜ்நாத் சிங்கை அழைச்சி கருணாநிதியோட நாணயத்தை வெளியிட்ட கட்சி அது. அதை எந்த விதத்தில் நியாயப்படுத்த முடியும்? திமுகவோட நிலை வித்வான்கள் அத்தனை பேரும் 2 இடதுசாரிகள், விசிகா, காங்கிரஸ் எல்லாம் போய் முதல் ரோலில் உட்காந்துருந்தாங்க. அதுக்கு 2 மாதம் முன்னால் தான் பிஜேபி அந்த பேச்சு பேசுனீங்க. அமித்ஷா வந்திருந்தால் போய் உட்காந்துருப்பீங்களா, இல்லை மோடி வந்திருந்தால் உட்காந்துருப்பீங்களா? அமித்ஷா வரத்துக்கும் மோடி வரத்துக்கும் ராஜ்நாத் சிங் வரத்துக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. ராஜ்நாத் சிங் கொஞ்சம் சாஃப்ட்டு, அதனால் உங்களுக்கு இணக்கமாக இருப்பார். ஏன்னா 2001-2 நீங்கள் மந்திரி சபையில் இருக்கும்போது வாஜ்பாய் கூட ஒரு அக்ரிகல்ச்சர் மினிஸ்டராக இருந்தவர். அதை எப்படிங்க திமுக நியாயப்படுத்துச்சு? ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டு கருணாநிதியோட நாணய வெளியீட்டு விழா நடத்துறீங்களா? அப்போ பிஜேபி மதவாத கட்சி இல்லையா? கேட்டால் அமைச்சர் வேற, கட்சி வேற. என்ன கதை இது? அப்போ எடப்பாடி பீரியடில் அவர் மோடி வரும்போதெல்லாம் எதுக்கு கருப்பு பலூன் விட்டீங்க? கோபேக் மோடியா அப்போ சொன்னீங்க. அப்போ உங்களுக்கு வேணும்னா அது வந்து ஒரு லாஜிக்கு, உங்களுக்கு வேணான்னா ஒரு லாஜிக்கு. ஆனால் அந்த நேரட்டிவை திமுகவால் கண்ட்ரோல் பண்ண முடியுதில்லை. பொதுவெளியில் மீடியாவில் அதை கண்ட்ரோல் பண்ண முடியுதில்லை. ராஜ்நாத் சிங் வந்து கருணாநிதி நாணய வெளியீட்டு விழா வந்தப்போ அதை கடுமையாக விமர்சித்திருக்க வேண்டிய, நாராக கிழித்திருக்க வேண்டிய மீடியா திமுகவோட ஊதுகுழலாக மாறி தான் அதை ஆதரித்து பேசிச்சு. கருணாநிதியை சிலாகிச்சு ராஜ்நாத் சிங் பேசினப்ப அடுத்த நாள் காலையில் ஸ்டாலின் போட்ட ட்வீட்னா இரவு முழுவதும் என்னால் தூங்க முடியவில்லை. கருணாநிதிக்கு ராஜ்நாத் சிங் சர்டிஃபிகேட் கொடுக்கறத உங்களுடைய மனம் ஏன் இவ்வளவு ரசிக்கிறது? அதை பார்த்து ஏன் இவ்வளவு இயங்குகிறது? அப்போ இதே தான் மோடி வர்றது கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு தமிழ்நாட்டுக்கு பெருமைன்றது. இது இப்போ ஒரு வியாகியானம் கொடுப்பாங்க பாருங்க. ஐயோ இதை எடப்பாடி பண்ணியிருந்தா ஏங்க, கோபேக் மோடின்னு பலூன் விட்டுட்டு காரில் போகும்போது பிளாக் ஃப்ளாக் காமிச்சு இதுக்குள்ளே ஐஐடிக்குள்ளேருந்து வெளியில் வரும்போது அந்த கதை உடச்சிட்டு தானங்க மோடி காரிலே வந்தது. என்ன மாதிரியான வேலையெல்லாம் இவங்க பண்ணாங்க? ஆனால் இவங்களுக்கு வேணும்னும் போது வந்து இவங்களால் மொத்தமாக போய் குழைய முடியுதில்ல. இப்போ அந்த தங்கத்தனரசோட அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்க்குற எல்லாருக்குமே வந்து சீச்சின்னு தானே முகம் சுளிக்கும். அந்த வார்த்தையை அவர் சொல்லாமல் கூட இருந்திருக்கலாம். ஏன் அவர் சொல்ல வேண்டிய நோக்கம் என்ன? விமர்சனம் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தங்களுடைய விசுவாசத்தை பிஜேபிக்கு திமுக காட்டிக் கொள்கிறது. எழுதி வச்சுக்கோங்க. நான் இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 26 ஒருவேளை திமுக வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டால் அதற்கு வாய்ப்புகள் நிரம்பவே இருக்கின்றன. அதற்கு அடுத்த 3 ஆண்டுகள் அவங்க பிஜேபியோட எவ்வளவு இணக்கமாக போக முடியுமோ அவ்வளவு இணக்கமாக போவார்கள். இந்த ஆன்டி பிஜேபின்றது இந்த 4-5 வருஷமாக இருந்தது, கணிசமான அளவு குறையும். எங்களுக்கெல்லாம் அது ஆச்சரியம் இல்லை. உங்களை போன்ற அடுத்த தலைமுறைக்கு அது ஆச்சரியமாக இருக்கும். அந்த காட்சியையும் கண்கொள்ளா காட்சியும் நீங்கள் காண்பீர்கள். நீங்கள் வந்து கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு பிரதம மந்திரி வரும்போது நேரில் போய் வந்து முதலமைச்சர் ஆக்சுவலாக வரவேற்றுக்கணும். முடியல, அவர் உடல்நலம் குன்றி இருக்கிறார். அது பரவாயில்ல, அது ஒன்றும் பெரிய தவறு இல்லை. தங்கத்தனரசு போய் வரவேற்கிறார், சீஃப் செக்ரட்டரியும் மினிஸ்டர்ஸ். அது கரெக்டு தான், அது புரோட்டோக்கால், பிரதமருக்குரிய மரியாதை. இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் எதுக்கு? தமிழர் விரோத பாஜகன்னு ஒரு வாய் சொல்லுது, இன்னொரு வாய் வந்து தமிழ்நாட்டுக்கு பெருமைன்றது. இது எது திமுகவோட உண்மையான வாய்? இது அண்ணா திமுக. இதைத்தானங்க அண்ணா திமுக அதிகாரத்தில் இருக்கும்போது பண்ணால், பிரதமராக இருக்கும்போது அவர் வரும்போது கருப்பு கொடி காட்டுறதுக்கான அத்தனை காரணங்களும் இன்றைக்கும் இருக்கின்றன. அப்போ நீங்கள் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா வெள்ளை கொடி காட்டுவீங்க. கொடை கூட வெள்ளை கொடையை பிடிச்சாரு, ஞாபகம் இருக்கா? பிரதமர் வரும்போது கருப்பு கொடையை காமிச்சாங்க, பிரதமர் கோபித்துக் கொள்வார் என்று வெள்ளை கொடையை பிடிச்சாங்க. அதான் இன்னைக்கு வந்து மோடி வராருன்றது வந்து தொடர்ச்சி நிறைய மீம்ஸ்ல பார்க்குறோம், நிறைய பேர் வந்து விமர்சனம் பண்ணுறாங்க. அதான் உண்மை, 100% உண்மைங்க. திமுகவின் அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு அது தெரியும். ஒவ்வொரு அங்குலமும் ஒவ்வொரு அணுவும் திமுகவுக்கு அரசியல் தான். அவங்க பலம் மிகப்பெரிய அளவில், அவங்களோட பலமே அதுதான். இட்ஸ் தேர் பொலிட்டிக்கல் அனிமல்ஸ். ஆக்சுவலாக அப்படி தான் இருக்கணும். சாணக்கியன் வார்த்தைப்படி பதவிக்காக எதையும் செய்யக்கூடிய மனமும்
அடைஞ்ச பதவியை தக்க வைப்பதற்கு பஞ்சமா பாதகங்களை செய்ய தயங்காத மனமும் தான் அரசியல்வாதியோட அடிப்படை குணாம்சம். அது திமுகவுக்கு 100% இருக்குது. அதில் சரி தப்புன்னு எதுவும் கிடையாது. நான் அதையும் ஒத்துக்கிறேன். வட இந்தியாவில் பிஜேபி எப்படி இருக்கோ அப்படி இங்கே திமுக இருக்குது. பவர் தான், பவருக்காக என்ன வேணால் பண்ணுவோம். எங்களை பொறுத்த வரைக்கும் அரசியல்ன்றது இட் ஸ்டார்ட்ஸ் வித் எலக்ட்ரல் விக்ட்ரிஸ் அண்ட் எண்ட் வித் எலக்ட்ரல் விக்ட்ரிஸ். தேர்தல் வெற்றியோடு ஆரம்பித்து தேர்தல் வெற்றியோடு எங்களுக்கு முடியும். எடப்பாடி பழனிசாமி 4.5 ஆண்டு கால ஆட்சியில் இதே மோடி தமிழகம் வரும்போதெல்லாம் கருப்பு கொடி காட்டுவதற்கு, கோபேக் மோடி சொல்வதற்கு நீங்கள் வைத்த காரணங்கள் அத்தனையும் இன்று அப்படியே உயிர்ப்புடன் இருக்கும் பொழுது, வெள்ளை கொடி காட்டுறது வெள்ளை கொடை பிடிக்கிறத தாண்டி தமிழ்நாட்டுக்கே பெருமைன்ற அளவுக்கு உங்கள் வாய் நீளுதில்லை. புரிந்து கொள்ளலாம். அதாவது அடுத்த தலைமுறை இப்போ இருக்கக்கூடியவர்கள் குருட்டுத்தனமாக திமுகவை ஆதரிக்கக்கூடிய நண்பர்கள் தான் இதை புரிந்து கொள்ள வேண்டும். நீ விமர்சனத்தின் அடிப்படையில் திமுக பாரு, நல்லது செஞ்சால் ஆதரி, எது தப்பு பண்ணாங்கன்னா விமர்சனம் பண்ணு. திமுகவை குருட்டுத்தனமாக ஆதரிக்கிறதும் தப்பு, எதிர்க்கிறதும் தப்பு. ஆனால் இந்த வாய் இருக்குல்ல, இது வந்து மோடி வருவது வந்து எங்களுக்கு பெருமை தமிழ்நாட்டுக்குன்றது, இது என்ன ஸ்டேட்மெண்ட்? இது வரவேற்கிறோம் ஒரு வார்த்தை சொல்லிட்டு பண்ணல, எதுவுமே சொல்ல தேவையில்லை. நீ எதுக்கு சொல்கிற? யாராவது கேட்டாங்களா? நீங்கள் போகிறீங்க ஏர்போர்ட்டில் பிரைம் மினிஸ்டரை பார்க்குறீங்க, ஸ்டாலினோட கடிதத்தை கொடுக்குறீங்க, அதோட நிறுத்திக்கோங்க. இந்த வாய்ஜாலெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? அது எதுக்குன்னா அங்கே விசுவாசத்தை காட்டுறது, வேற ஒன்றும் கிடையாது. அரசியல் நாகரிகம் அப்படிலாம் இல்லை. அது இது என்னங்க அரசியல் நாகரிகம்? அப்படின்னா எடப்பாடி பேரில் உன் அரசியல் நாகரிகம் எங்கே போச்சு? அப்போ அரசுமுறை பயணமாக வரும்போது கருப்பு கொடி காமிச்சல, இன்றைக்கி அரசுமுறை வரும்போது காமிக்கணும் இல்லை? நீ வந்து அன்னைக்கு காமிச்சது தப்பு, இன்றைக்கி நீ பண்ணுறது சரி. ஆனால் இந்த வரவேற்புரை பெருமை தமிழ்நாட்டுக்கு இந்த டைலாக் எல்லாம் கொடுக்கறது வந்து ரொம்ப ரொம்ப இது ஆக்சுவலாக அவங்களோட ஒரிஜினல் ஃபேஸ். 4 வருஷம் 99லேருந்து 2004 வரைக்கும் பிஜேபியோடு இருந்தவங்க, 2003 வரைக்கும் குஜராத் இனப்படுகொலைகள் பீக்கில் இருக்கும்போது 2002 மே மாதத்தில் பார்லிமெண்ட்டில் ஆதரித்து பேசினதோடு மட்டும் இல்லாமல் தீர்மானத்தில் அகமதாபாத்தில் ஒரு அங்கே இனப்படுகொலை நடக்கவில்லைன்னு என்டிஏ ஒரு ஊர்வலம் நடத்துது 2002 ஏப்ரல் அல்லது மே, மாதங்கள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். ஊர்வலத்துக்கு தலைமை தாங்கினவர் என்டிஏ கன்வீனர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ். அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்ட தமிழ்நாட்டை சேர்ந்த 2 சிகாமணிகள் யாருன்னா, ஒருத்தர் வந்து நம்ம வைகோ, இன்னொருத்தர் திமுகவின் எஸ்எஸ் பழனிமாணிக்கம், அன்றைக்கி மந்திரி, அவர் மத்திய மந்திரி. இவங்க 2 பேரும் அகமதாபாத் தெருக்களில் ஜார்ஜ் பெர்னாண்டஸோடு சேர்ந்து ஊர்வலத்தில் போனாங்க. அங்கே இனப்படுகொலை நடக்கவில்லைன்னு. எப்போ? 2000 முஸ்லீம்ஸுக்கு 2000க்கும் மேற்பட்ட முஸ்லீம்ஸை வெட்டி கொண்ட குஜராத்தில். இது அவருடைய ஒரு கடந்த கால வரலாறு. அப்போ அதிகாரத்துக்காக என்ன வேணால் செய்வாங்க அவங்க. அதுதான் இன்றைக்கி வெளிப்படுதில்லை. பேசாத பேச்சு பேசிட்டு ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டு கருணாநிதி நாணயத்தை வெளியிட்டீங்களா? அது ஒரு சாதாரண நிகழ்வுங்க. டெல்லியில் வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வெளியிட்டு போயிடுவார். அதை கூப்பிட்டு அவ்வளோ பெரிய விழா நடத்தி கூச்சமே இல்லாமல் வெக்கமே இல்லாமல் இந்த கூட்டணி கட்சிகள் போய் அங்கே உட்காந்துது. அப்போ உங்களுக்கு ராஜ்நாத் சிங் வந்து நல்லவராகப்பட்டாரா? அதே தான் இன்றைக்கியே வாங்க தமிழ்நாடு பெருமை அடைகிறதுன்றது. இன்னும் இது அதிகமாக போவோம். 26ல் ஜெயிச்சாங்கன்னா அப்போ இருக்குது வேடிக்கை உங்களுக்கு. அப்போ அமைச்சரவையில் கூட அவர்கள் சேருவார்கள், சந்தேகமே வேண்டாம். பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாடு உரை குறித்து பல்வேறு தகவல்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி. நன்றி.